நீங்க யார், என்ன பண்றீங்க சார்? மலை சித்தர்னு மலை வரவழைச்சிக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாடு அளவில். மழையை வரவழைக்க வரவைக்க வேண்டியது கிடையாது, உருவாக்கி. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? மழையை உருவாக்கி வர வைக்கிறீங்க. இதே சென்னையில் 2015 நான் தான் வர வச்சேன். எப்படி வர வைக்கிறீங்க, எப்படி உருவாக்குறீங்க? ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை போன்ற ஜூஸ்களை சாப்பிட்றேன். ஜூஸ்களை சாப்பிட்டு கடலுடைய நீராவி மேலே போகும். ஓகே. நான் மனிதனா பாஸ் ஆகி மனிதனா நடந்து நான் இயற்கையோட ஐக்கியமாறேன். என்கிட்ட இருந்து புண்ணியத்தை அது வாங்கிட்டு சரக்கு மலையை கொடுக்குது. சொல்ற ஜூஸ் எல்லாம் இப்ப எல்லாருமே சாப்பிடுறோம். எல்லாம் சாப்பிடுறாங்க. ஆமா, எல்லாரும் சாப்பிட்ட வராது. உங்ககிட்ட இது எப்படி வருதுன்னா, நான் ஒரு ஜென்மத்தில் வர்ணமருடைய மகனா இருந்திருக்கேன். மேலோகத்தில் வர்ணமருடைய மகனா இருந்திருக்கேன் ஒரு ஜென்மத்தில். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். இப்ப மழையை கொண்டு வர நீங்க ஏதாவது பண்ண முடியுமா? நான் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் கடல்ல போய் குளிச்சு நதியில குளிச்சுட்டு மழை வந்துடும். 4 நாளுக்குள்ள உங்களுக்கு மழை இங்கே உருவாக்கும். பூரா கம்பி கட்ட அனுப்பியிருக்கு. கம்பி மொத்தம் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இன்னைக்கு கிலோமீட்டர் மாத்திடுறேன். ஓ, சுயரா மாத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் அப்படின்னா ஜெயில அடைச்சு போடுங்க. நீங்களா யாருடா? நீங்க யார் சார், என்ன பண்றீங்க? என் பேர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. நான் காலேஜெலாம் டிஸ்கண்டினியூ பண்ணேன், மெடிக்கல் காலேஜெலாம் டிஸ்கண்டினியூ பண்ணேன். நான் எழுதி கொடுத்தேனா? அடே, நான் கிசி தாண்டா எழுதி கொடுத்தேன். கிசுவா இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. ஒரு ஸ்டூடெண்ட்டு தனக்கு வேண்டிய சப்ஜெக்டை அவனே போய் எங்கேயோ போய் எப்படியோ கற்றுக்கிறான். நான் அது மாதிரி 56 மெடிக்கல் சிஸ்டம்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நாளைக்கே டெல்லி போகணுன்னா ட்ரெயின் டிக்கெட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு கிடைக்காது. நம்பிக்கையின்மை. ஸோ கார் சாப்பிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாக்க வெயிட்டிங் லிஸ்டாக இருந்தாலும் எப்படியோ உங்களுக்கு பர்த் கிடைக்கும். அரசு அலுவலகத்தில் லஞ்சம் கொடுக்காம வேலை நடக்க கார் சாப்பிட்டு போனா போறோம். ஓகே, இப்ப கிராஸ் நான் சாப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னா என்கிட்ட அரசு அலுவலகத்துல லஞ்சம் கேட்க மாட்டாங்க. லஞ்சம் கேட்க மாட்டாங்க. சரியான லூசு கோடமா லூசு. பட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? இப்ப நான் ஒரு மாத்திரை சாப்பிடுறேன், எங்கிட்ட நீங்க எப்படி லஞ்சம் வாங்காம? அதாவது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னு கேளுங்க. நேச்சர் கிரியேட்டட் அஸ். நேச்சர் தான் நம்மள உண்டாக்கினது. நாம நேச்சர் உண்டாக்கல. சுத்தமே கிடையாது. ஊர்ல மழை பெய்யல. ராக்ரோஸ்ங்கிற ஒரு மருந்து தினம் ஒரு மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாப்பிடணும், மனிதர்கள் சாப்பிடணும். அந்த ஊர்கள் யாருக்கு மழை தேவையோ அந்த ஊர்ல உள்ளவர்கள் சாப்பிட்டால் அங்க மழை பெய்யும். நீங்க சிரிப்பீங்க, என்னமோ சொல்றாரு அப்படின்னு. தயாரிக்கிறது எல்லாமே இங்கிலாந்துல இருந்து வருது. நம்ம நாட்டுல இந்த மலர்கள் கிடையாது. அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஒரு குறிப்பிட்ட காட்டில் மவுண்ட் வர்னன் ஒரு சின்ன கிராமத்துல இருக்கு. அதை எட்வர்டு பாட்ச் கண்டுபிடிச்சாரு. அவர் 40 பக்கம் புத்தகம் எழுதிட்டு போயிட்டாரு. அதை நான் 500 வால்யூம் எழுதி பாப்புலரைஸ் பண்றேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. மாத்திரை பார்க்க முடியுமா? இதுதான் அந்த இன்னொன்னு. இது மொத்தம் 39 மருந்து செட்டு. இதுவரை நீங்க நடந்த ப்ரோக்ராமோட இதுல உங்களுக்கு பேர் கேரண்டீடா நிறைய வரும். நான் கேரண்டி தரேன். செல்லப்பாண்டியன், தமிழ்நாடு மதுகுடிப்போர் சங்கம் அல்ல, தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. உங்களுடைய கொள்கை என்ன? மதுகுடிப்போருக்கு தனி கலரில் நம்பர் பிளேட் வேணும். எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? நல்லா இருக்கு. குடிக்கிற பாட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, உயிரை பணை வைத்து குடிக்கின்ற எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் சொல்றேன். எங்களுக்கு உல்லாச நகரம் தனியாக பாரடைஸ் சிட்டி ஒன்று உருவாக்கி ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தியேட்டர்ஸ்ல இருந்து அனைத்து வசதிகளும் அங்க இருக்கும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. இன்னைக்கு என் கையில 100 ரூபாய் எடுத்துட்டு போறேன்னா அங்க 80 ரூபாய் சரக்குன்னா அதை குடிச்சிட்டு அங்கேயே ஓய்வு எடுத்துட்டு வெளியில வரும்போது டாக்டர் செக் பண்ணுவார். ஓகே, ஒரு நார்மலா இருக்காருன்னா வெளியில அனுப்பிட வேண்டியது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. மது பிரியர்கள் மது குடிக்க போறாங்க அப்படின்னா குடிச்சிட்டு அவன் கண்ட இடத்துல ரோட்ல படுத்து கிடப்பான். ஓகே, அதுக்கும் உள்ளாடை டவுசர் மாடல் சட்டி தான். எங்க உறுப்பினரை சேர்வன் டவுசர் மாடல் உள்ளாடை தான். இல்ல புரியல. அதாவது குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கிறப்ப அசிங்கமா இருக்க கூடாது. சோ உள்ளாடை மது குடித்தாலும் மானத்தோடு வாழணும். ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. கணவனை இழந்த பெற்று அந்த மதுவினால் கணவனை இழந்த பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தர வேண்டும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? தியாகிகளாக அறிவித்து எங்களுடைய குடும்பங்களுக்கு, எங்களுக்கு நாங்கள் தவறிவிட்டால் எங்களுடைய குடும்பங்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை ஒரு 5000 கொடுக்கப்பட வேண்டும். ஓ, நீ அப்படி வரியா? இதுதான் எங்களுடைய 10 கோரிக்கை.
எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த சங்கத்துல? தீவிரமான உறுப்பினர்கள் 3000 பேர் இருக்கு. மண்ணை சாதிக்குன்னு கேள்விப்பட்டீங்கன்னா நான் ஒரு லெஜெண்டு. ஃபேஸ்புக் லைவ், ட்விட்டர்ல சேட்டிங் பண்ணி மக்களுக்கு விஷயத்த சொல்றது. இது மூலியமா நான் வந்து அரசியல்ல வந்துட்டு அரசியல் என்ன? அரசியல்ல வருவேன், கண்டிப்பா வருவேன். உன் தம்பி வரான். அது எப்படிங்க பார்க்காம சொல்றீங்க? கெட்டு போன நார்த்தங்காய் அடியை திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே, அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான். அரசியலுக்கு வருவீங்க அடுத்து? ஆமா, என்னால அதுக்குள்ள போக முடியல. ஏன்னா எனக்கு எதிர்ப்புகள் நிறைய இருக்கு. லைவ்ல நான் நிறைய விஷயங்கள்ல எதிர்த்தப்ப என்ன வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பல ஆங்கிள் வந்து பழி வாங்கினாங்க. நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். நான் லைவ் பண்ணும்போது நிறைய பெண்கள் ரசிப்பாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு லவ் டார்ச்சர் கொடுக்குறாங்க. என்னுடைய நம்பரை கண்டுபிடிச்சி என்னுடைய விஷயங்களை வந்துட்டு நைட்ல தூங்க விட மாட்டாங்க. என்ன எழவியா இந்த டார்ச்சர்லாம் எப்படி பொறுத்துக்கிறீங்க? தினந்தோறும் இப்படி நிறைய பேர் என்ன பண்றது சார், என்ன பண்றது? ஒரு லெஜெண்ட் ஆயிட்டோம், நம்ம வந்துட்டு ஒரு செலிபிரிட்டர் இருக்கோம், சரியா? சிரிக்க கூடாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் நம்ம வந்து சமாளிச்சு தான் ஆகணும். ஒய் பிளாக் சேம் பிளாக். உங்களை நான் இன்டர்வியூ பண்ணிருந்தேன், உங்ககிட்ட கேட்டிருந்தேன், நீங்க மக்களுக்காக நீங்க களத்துல இறங்கி என்ன பண்ணிருக்கீங்க நான் கேட்டேன். பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் அந்த டைம்ல வைரல் ஆகிற விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். யார் வைரலா இருக்காங்க, எதுக்காக பண்றாங்க சில விஷயம் பார்ப்போம். அப்ப பார்க்கும்போது சில விஷயங்கள் எப்படி தோணும், ஆடு அதுவே மஞ்சள் தண்ணி ஊத்தி வந்துட்டு என்ன வெட்டுறதுக்கு ஆள் யாரு இருக்காங்களான்னு பாக்குற மாதிரி தோணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. முதல்ல பேசினது எல்லாமே சீரியஸா தான் இருந்துச்சு. இப்ப சமீபத்துல நீங்க பண்ற வேலை எல்லாத்தினாலையும் என்ன ட்ரோல் பண்ணி என்ன காமெடியா மாத்திட்டீங்க. இப்ப நான் என்ன சொல்ல வர விஷயத்தையும் கூட கேட்க மாட்டாங்க, அது காமெடியா தான் பாக்குறாங்க. யாச்சும் சொல்லியா சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீங்க வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணிட்டு ஐயோ இது இன்னைக்கு என்ன பண்ண போது, இது இன்னைக்கு பண்ண போது, நீங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜும், ஆனா தூங்க விட மாட்டானுங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ?